பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இல்லை, நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 30வது அதிகாரம் 21வது வசனம். ஐசாயா சாப்டர் 30 verse 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நான் விசுவாசிக்கிறேன், நீங்க போகிற பாதையில ஆண்டவர் உங்களோடு பேசுவார். எந்த பாதையில போகணும், எப்படி போகணும், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுவார். அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் நடக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை குடும்பமாக கேரளா மாநிலத்துக்கு நாங்கள் செல்லுகிற வேளையில அந்த மலைப்பகுதியில் ட்ராவல் பண்ணும்போது இரவு வேலை, ரொம்ப நைட்டு 12 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த எல்லா இடங்களிலும் இருட்டு தான் இருந்துச்சு. அப்போ காரில் நான் ட்ராவல் பண்ணும் பொழுது நான் தான் காரை ஓட்டிகிட்ருக்கிறேன். அப்போ அந்த காரோடைய ஹெட்லைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாதை கொஞ்சம் தூரத்துக்கு தான் தெரியும். அப்பொழுது என் கூட பிரயாணித்த என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும் பயந்தது என்னென்னா, ஐயோ நமக்கு பாதை தெரியலையே. ஏன்னா அவர்களுடைய எண்ணம் என்னென்னா என்டையர் ரோடு தெரியணும், முழு பாதையும் தெரியணுன்றது அவங்களுடைய விருப்பம். ஏன்னா பயம் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த ஹெட்லைட் நம்மளுக்கு காட்டுறது என்னென்னா கொஞ்சம் தூரத்துக்கான வழி தான். நான் இது வரைக்கும் பிரயாணம் பண்ணாத ஒரு பாதை, ஆனாலும் அந்த ஹெட்லைட் ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸுக்கு நமக்கு வழியை காட்டி கொண்டிருந்தது. அப்பொழுது தான் நான் யோசித்தேன், நம்ம ஆண்டவரும் நம்முடைய லைஃப்பில் எல்லாவற்றையும் ஒரு 50 வருஷம் இல்லைன்னா அடுத்த ஒரு 5 வருஷம் இல்லைன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு நீ எப்படி இருப்ப, நீ எப்படி நடப்ப, எதுவுமே நம்மளுக்கு காட்ட மாட்டார். ஆனால் இன்றையிலிருந்து நம்ம போகும்பொழுது நமக்கு முன்பதாக இருக்கிற பாதையை கர்த்தர் காட்டுவார். நாளைக்கு என்ன நடக்கும், சரியா, இந்த வாரத்தில் நம்ம எப்படி நடப்போம், இப்படிப்பட்ட ஒரு குறுகிய பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்துவார். நீங்கள் அதை கிராஸ் பண்ண கர்த்தர் வழிகளை காட்டிக்கொண்டே இருப்பார். எப்படி வண்டியில் காரில் அந்த ஹெட்லைட்டில் கொஞ்சம் தூரம் தான் காட்டுது, ஆனால் ட்ராவல் பண்ண அது அடுத்த பாதையை காட்டிக்கொண்டே இருக்கிறது. எங்கே டேர்ன் எடுக்கணும் எல்லாவற்றையும் அது காட்டுகிறது. அதே போல தான் நம்முடைய தேவன். நீங்கள் அவரை நம்பி கால் எடுத்து வைங்க. நீங்கள் நடந்து போகும் பொழுது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுதும் இடதுபுறமாய் சாயும் பொழுதும் வழி இதுவே என்று சொல்லுகிறதான அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஸோ அப்படி பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய சத்தத்தை கேட்கறது தான் முக்கியம். ஆனால் இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேளுங்கள், நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இன்னைக்கு எந்த பாதையில் போகணும்னு அநேக பேர் குழப்பத்தில் இருக்கலாம். என் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அடுத்த 5 வருஷத்தில் நான் எப்படி இருப்பேன், பல விதமான குழப்பங்கள் ஆண்டவரே எங்களுக்கு காட்டும். ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர் நாங்கள் நடந்து செல்லும் பொழுதே எங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள், ஆண்டவர் கர்த்தாவே ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்க. இந்த நாளுக்கான எல்லா வழிகளில் கர்த்தாவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்ததுக்காக சோத்திரிக்கிறேன். அந்த வழியிலே அந்த பிள்ளைகளை நீ நடத்த வேணுமா ஆட்சேபிக்கிறேனப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்கப்பா. அதில் கர்த்தாவே அப்பத்தையும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் தண்ணீருக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் பட்னி இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் ஆகாரம் நிரம்பி இருக்கட்டும். அந்த கிச்சன் பகுதி முழுவதுமாய் பாதுகாக்கப்படுவதாக ஆண்டவரே அங்கே வேலை செய்கிற எல்லாருக்கும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அன்றைய கர்த்தாவே இதனால் படிக்க போகிற பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. சுகபத்திரமாய் திரும்பி வர உதவி செய்யுங்க. வெளிநாடுல இருக்கிற பிள்ளைகளை சுகபத்திரமாய் காத்து கொள்ளுங்க. அந்த பிள்ளையோட தேவையெல்லாம் சந்திங்க. அந்த பிள்ளைகளை ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்க. இதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை சுகமாய் வீட்டுக்கு கொண்டு வாங்க. மரண பிடியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மரண கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவர் அந்த பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. இதனால் பர்த்டே வெட்டிங் அனுசரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த ஆண்டு கர்த்தாவே உங்களுடைய வழியிலே நடத்துவீராக. உங்களுடைய பாதை அவர்களுக்கு காட்டுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே சால்வேஷன் டிவிக்காக எஸ்தர் திருச்சபைக்காய் சோதரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த 2 ஊழியத்தை நீ ஆசீர்வதிங்கப்பா. கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தருவீராக. ஆண்டவரே கர்த்தா ஆத்துமாக்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கர்த்தா சபையில் சேர்க்கப்பட உதவி செய்யுங்கப்பா.
அன்றகத்தாவே இந்த சர்ச்சோட காரியத்தில் உங்களுடைய கரம் இருக்கட்டும். அன்றகத்தாவே நாங்கள் இப்போ ஆயத்தம் பண்ணுகிற கத்தாவே எல்லா முயற்சிகளை அறிந்திருக்கிறீர். எங்களை எப்படியாகிலும் வழியில் தந்து இந்த பண தேவையை சந்தித்த ஆண்டவரே, சீக்கிரத்தில் கத்தாவே சபை கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, என் தேவன் தாமே நீரே கூட வந்து வழி நடத்துவீராகப்பா. உடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும், வழி நடத்தட்டும். மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க. எதை பத்தி கலங்காதீங்க. கர்த்தர் வழி காட்டுவார். God bless you.